இப்போது நம்ம ஒரு கம்பி கோலம் போட்டு பார்க்கலாமா? அதை பாருங்கள். 17 புள்ளி வச்சுருக்கேன். 17 புள்ளி ஒரு வரிசை, 15 புள்ளியில் ரெண்டு வரிசை பக்கத்தில் வச்சுருக்கோமா? இதே மாதிரி சுற்றி வச்சுருக்கோம். வச்சுட்டு 2 புள்ளி தள்ளி 2 புள்ளி வச்சுருக்கோம். 2 புள்ளி தள்ளி 2 புள்ளி, இப்போ 4 பக்கமும் இதே மாதிரி வச்சுருக்கோம். கவனிங்க, இது நடுவில் இருக்கா? இதை ஒரு ரவுண்டு போட்டுக்குவோம். உங்களுக்கு அடையாளத்துக்காக இப்படி போடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம கோலம் போட ஆரம்பிக்கலாமா? இது புது மாதிரியான கோலம் பாருங்கள். இது டிசைனாக இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்படி கொண்டு வந்து இந்த 2 புள்ளி தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சுழிக்கிறேன். அதில் சுழித்து இப்படி கொண்டு வந்து இதை இப்படி சுழிக்கிறேன். இப்படி சுழித்து இப்படி கொண்டு வந்து இதை இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வந்துட்டோமா? இப்போ இப்படி கொண்டு வந்து இதை இங்கே கொண்டு வரோம். சுழித்து இங்கே சுழிக்கிறோம். சுழித்து இப்படி வந்துடுறோம். இதை இப்படியே கொண்டு வந்து இங்கே சுழிக்கிறோம். சுழித்து இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் இப்படி கொண்டு வரோமா? இப்படி கொண்டு வந்துட்டோம். வந்துட்டு இப்படி ஒரு தீபம் மாதிரி கொண்டு போய் அடி விட்டுறோம். இப்போ புரியுதா? இவ்வளோ ஈஸியாக போட்டோம்ல. இப்போ அதே மாதிரி இங்கே போடுறோம். திருப்பிக்குவோமா? இப்படி இழுக்கிறோம். இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்து இதை போய் வளைச்சி இப்படி கொண்டு வந்து இங்கே கொண்டா சுற்றும். இப்படி சுழித்து இப்படி கொண்டு வந்து இப்படி வர்றோம். அதே மாதிரி இங்கே கொண்டு வரோம். அந்த 2 புள்ளிக்கு வைக்கிறோமா? அங்கே வாங்க. இந்த 2 புள்ளியில் கொண்டாந்து இதை சுழிக்கிறோம். சுழிச்சு இப்படியே வந்து இந்த புள்ளியில் சுழிக்கிறோம். இப்படி வந்து சுழித்து இப்படி கொண்டு வந்து அதே மாதிரி தான் இதுவும். இப்படி சுழிச்சிட்டோம். இப்போ இங்கே 2 புள்ளி தங்குதா? அதை என்ன பண்ணுறோம் பாருங்கள். இங்கே லாஸ்ட்டாக போடுவோம். அதை இப்போ வந்து இதை இப்படி திருப்பிட்டு ரெடி போகிறோம். டயத்தை மட்டும் காட்டுறது 7:55 50 53 இருக்குது. கரெக்டாக சொல்லு. ஒரே ஒரு வார்த்தை அங்கே முடியாது. சுழிச்சிட்டோம்மா? இப்படி கொண்டு வந்து அதே போல் பண்ணுறோம். இப்படி இருக்கிறோமா? இப்போ இதை கொண்டு வரோம். இதை கொண்டு வந்து இப்படி இழுக்கிறோம். 4 பக்கம் ஒரே மாதிரி தான் நம்ம போடுறோம். இப்போ
4 பக்கம் ரொம்ப ஈஸியான குழம்பு தான் அது. 4 பக்கமும் ஒரே மாதிரியாக கொண்டு வந்து தீபம் மாதிரி கொண்டு வரோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த தீபம் மாதிரி கொண்டு வந்து அதில் சேர்த்துறோம். இப்போ இந்த பக்கம் போகிறோம். இந்த 2 புளி இங்கே வைக்கிறோம்னா அது வந்து இப்போ இது இருக்க தான். இப்படி எடுத்து இந்த 2 புளியில் கொண்டு வந்து அதை சுற்றிடும். கோலம் போட ஈஸியாக இருக்கப்போ சரி அப்போ இப்படி கொண்டு வந்து அதை வச்சு இதே மாதிரி இது தீபம் மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 புள்ளி சுற்றி நிற்கிதில்ல, அதுக்கு என்ன பண்ணுவோம் பாருங்கள். அது தீபம் மட்டும் போடுறோமா. போட்டுட்டோமா. ஒரு கோலம் போட்டுட்டோம் நம்ம. இப்போ சுற்றி என்ன பண்ணுவோம், சுற்றி ப்ளைனாக இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன செய்வோம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே வச்சுட்டோமா. இங்கே ஒரு 3 புள்ளி வைங்க. இங்கே 3 புள்ளி வச்சிங்களா, அடுத்தது 2 வைங்க, அடுத்தது 1 வைங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வைங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சா. இப்போ இது இப்போ மட்டும் போட்டு இப்படி போட்டுருங்க. இதை இப்படி இருந்துக்கிட்டது இதை இப்படி வச்சு ஈஸி தான் எல்லாமே. இதான் போட்டு இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் வைப்போம். 3 2 1 2 1. ப்ளைனாக இருக்குல்ல, அதுக்காக இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் வரும். 2 3 2 1 1 2 3 அதே மாதிரி தான். இப்படி வந்து போட்டோமா.
கொஞ்சம் சிறப்பு புள்ளி வச்சா நல்லா இருக்கும்ல. அந்த ஓகேயா? நல்லா இருக்கா கோலம்? சரி, நீங்களும் போட்டு பாருங்கள்.